ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடிதூள் சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே ஆரோக்கியமான, சுவையான, சுலபமான ஒரு ரெசிபி தாங்க செய்ய போறோம். நெல்லிக்காய் பச்சடி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இங்க 3 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நெல்லிக்காயில நடுவுல இருக்கிற கொட்டை பகுதியை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி எடுத்துக்கலாம். நெல்லிக்காயை இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கிட்டாச்சு. கூடவே 1 கப் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 இல்லைன்னா 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, கொஞ்சம் கல்லுப்பு, 1 சிட்டிகை பெருங்காயம் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நெல்லிக்காய், துருவி வச்சிருந்த தேங்காய், அதாவது ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், கல்லுப்பு, பெருங்காயம் 1 சிட்டிகை, இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நான் தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் ரொம்ப புளிச்சிருந்ததுன்னா டேஸ்ட் மாறிடும். அதனால புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதும் அதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிடலாம். விருப்பம் இருக்கிறவங்க கொஞ்சமாக கொத்தமல்லி கடைசியில் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, சுவையான நெல்லிக்காய் பச்சடி ரெடி. நெல்லிக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்துறதால நிறைய நன்மைகள் இருக்கு. உடலையும் மனதையும் ஆரோக்கியமாகவும் இளமையாகவும் வைத்துக்கொள்வோம். உணவே ஆரோக்கியம். வாழ்க நலமுடன் வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. டடா.